எனக்கு தெரிஞ்ச மாதிரியும் பிடிச்ச மாதிரியும் லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். ஓகே. சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல முடியாது, சந்தோஷமா இல்லைன்னு சொல்ல முடியாது. எதையாச்சும் சொல்லியா? என்ன மகிழ்ச்சி உங்களுக்கு உள்ளூர என்ன மகிழ்ச்சி இருக்கு மனசுக்குள்ள ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பது எது? ஆமா, இந்த கேள்வி இப்ப எது கேக்குற நீ? இண்டிபெண்டா இருக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பட் ஆனா அது வந்து இண்டிபெண்டா இருக்கிறதுனாலயே நிறைய ப்ரெஷரும் இருக்கு. ஸோ ரெண்டுமே என்னால ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னு சொல்றேன்னா என்னால பொறுக்க முடியல. உண்மை எல்லாரும் சொல்லுவாங்க இண்டிபெண்டா இருந்தா அதுவே ஒரு விமனுக்கு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஐ ஹவ் அட்டைன்ட் தட் அச்சீவ்மெண்ட் ஃபார் தி பாஸ்ட் 10 years. பட் ஆனா வெதர் ஐ அம் ஹாப்பி அப்படிங்கிறது ஒரு வெரி பிக் क्वेश्चन மார்க். இதுல இருந்து என்ன தெரியுது? எது தினசரி வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருது? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. என்னுடைய குழந்தைகளை பார்த்து கொஞ்சம் தான் சார் எனக்கு மகிழ்ச்சி தருது. வெளியில வந்து நிறைய நெருக்கடிகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். வீட்டுக்கு போனா அதெல்லாம் மறந்துடுவேன். ஃப்ரெண்டு கூட பேசுகிறப்ப நான் சந்தோஷப்படுறப்பேன் சார். ஏன்னா ஒய்ஃப் திட்டுறது, அவங்க பேசுறது, சண்டை நடக்கும். ஃப்ரெண்டு கூட பேசுகிறப்ப இதெல்லாம் நினச்சான்றப்ப அறிகிட்டவனே பரதேசி பல நீ எல்லாம் ஃப்ரெண்டா? ஒரு ஃபோன் பண்ணா ஒரு 1 hour இல்ல விட்டா எங்கெல்லாம் உள்ளூர மகிழ்ச்சி இருக்கிறது? பிடிச்ச பாட்டு கேட்டாலே உள்ளூர மகிழ்ச்சி வந்துரும். என்ன பாட்டு கேட்கறப்ப திரும்ப திரும்ப கேட்பீங்க? சாமி கிட்ட சொல்லி வச்சு சென்றது இந்த சிலக்கிளி அந்த பாட்டு, அப்புறம் என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட, என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட பேரும் என்னடி. இந்த மாதிரி ஒரு கிராமத்து நினைவுகளை உண்டு பண்ற பழைய மினிபஸ் பாட்டு எது கேட்டாலும் மனசு துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிடும். அருண், இப்போ நான் 1 மணி நேரம் சும்மா உட்காந்துருக்கேன், நான் சும்மா உட்காந்துருப்பேன். அது எனக்கு பயங்கரமான உற்சாகத்தை கொடுக்குது. என்ன பண்ணிட்டு இருக்க? பிறண்டுகிட்டு இருக்கேன். என்ன தொழில் பண்றேன்னு கேட்டேன். சும்மாவே இருக்கிறதா என் தொழில். நான் சும்மா உட்காந்துருப்பேன் 1 மணி நேரம். அது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இருப்பேன். என்னோட நேரம் என்கிட்ட கண்ட்ரோல் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாமே மாயை தான். ஒய்ஃபை டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ஹாப்பி. முதல் நாள் அவங்க வீட்டில் ஏதாவது பேசியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு 2 பேரும் மாற்றி கேப்பே விடுறதில்ல. தியாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட வெள்ளச்சாமிகளை என் பேரை வச்சா குறைஞ்சாடி போயிருவீங்க. எங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி குரூப் இருக்கு. கசின் சிஸ்டர் எல்லாருமே இருக்காங்க. அதுல வந்து ஒருத்தர் கலாய்ப்போம் சார். கலாய்ச்சி கண்ணுல தண்ணி வந்து பாத்திருக்கியா? இன்னைக்கு பாப்படா. எப்படின்னா இப்போ ஒரு ஆள் ஸ்டார்ட் பண்ணா போதும் எல்லாரும் கூட்டு சேர்ந்து ஒரே அடி தான். அது வந்து ரொம்ப அப்படியே சந்தோஷமா இருக்கு. ஆனா கிண்டல் பண்ணா காண்டாக்கம விட மாட்டான். I'll be only cooking in the home. இன்னைக்கு வந்து பன்னீர் 65 வச்சோன்னா டேஸ்ட் பண்ணோன்னே வித்தியாசமா டேஸ்ட், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல டேஸ்ட் வந்தது. I felt very happy on that moment. மதுரைக்காரவங்க இட்லி அவிச்சாலே தனி ருசி தான். சும்மா இருக்கும்போது இது பண்ணணும் அது பண்ணணும் அந்த கம்பல்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அது இல்லாம போயிடும். அந்த மொமெண்ட்ல ஒரு ஹாப்பினஸ் எமர்ஜ் ஆகுது எனக்கு. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. இப்போ நீங்க பேசணும் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த கம்பல்ஷன் கூட இல்லாம இருக்குது. சந்தோஷமா தான் இருக்கு. அதான் மகிழ்ச்சியை நான் பாக்குறேன். ஐயோ அதுல ஒரு சும்மா இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.